செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நாம் இதற்கு முன் பாடப்பகுதியில் காற்று கூரமைவு குறித்து அறிந்து கொண்டீர்கள். அதன் முக்கிய குறிப்புகளை ஒருமுறை பார்ப்போம். காற்று நம்மை சுற்றி இருக்கிறது. நம்மால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் நாம் அதை உணர முடியும். அது வெற்றிடங்களை ஆக்கிரமிக்கிறது. காற்று என்பது உப்பு வாயு, பிராணவாயு, கரியமில வாயு, நீராவி மற்றும் இன்னும் சில வாயுக்களின் கலவையாகும். சில நேரங்களில் காற்றில் சிறிய தூசி துகள்கள் இருக்கும். பிராணவாயு முக்கியமானது, ஏனெனில் அது எரிவதை ஆதரிக்கிறது மற்றும் உயிரினங்களுக்கு அவசியம். பிராணவாயு காற்றில் மட்டும் உள்ளதா? பிறகு நீரிலும் மண்ணிலும் வாழும் உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றது? இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காற்று கிடைக்கும் தன்மை மற்றும் அதற்கு மாற்றீடு என்ற தலைப்பை காணப்போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீர் மற்றும் மண்ணில் வாழும் உயிரினங்களுக்கு பிராணவாயு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். வளிமண்டலத்தில் பிராணவாயு எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: வளிமண்டலம், கரைந்த பிராணவாயு, நீராவி, ஒளிச்சேர்க்கை, காற்றலைகள், மின்சாரம், நீர் சுழற்சி. காற்று கிடைக்கும் தன்மை மற்றும் மாற்றீடு குறித்து விவரமாக பார்ப்போம். தண்ணீரில் காற்று இருப்பதை எப்படி அறிவது? கண்டுபிடிக்க இந்த எளிய செயலை முயற்சிக்கவும். ஒரு கண்ணாடி அல்லது உலோக கொள்கலனில் சிறிது தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்காலி தாங்கி மீது வைத்து கொள்கலனை மெதுவாக சூடாக்கவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் முன் கொள்கலனின் உள் மேற்பரப்பை கவனமாக பார்க்கவும். சிறிய குமிழ்கள் உருவாவதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? இந்த குமிழ்கள் தண்ணீரில் கரைந்த காற்று. நீங்கள் தண்ணீரை சூடாக்கும் போது கரைந்த காற்று வெளியேறுகிறது. இறுதியில் தண்ணீர் தொடர்ந்து வெப்பமடைவதால் அது நீராவியாக மாறி கொதிக்க தொடங்குகிறது. தண்ணீரில் வாழும் விலங்குகள் நீர்வாழ் விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. நீர்வாழ் விலங்குகள் தண்ணீரில் நகர்வதற்காக நெறிப்படுத்தப்பட்ட உடல்கள் போன்ற தழுவல்கள் கொண்டுள்ளன. இந்த விலங்குகள் செவுள்கள் எனப்படும் சிறப்பு கட்டமைப்புகள் மூலம் தண்ணீரில் கரைந்த பிராணவாயுவை மீன்கள் சுவாசிக்கின்றன. மீன், பேய்க்கணவாய், மெல்லுடலிகள், சங்கு மீன்கள் மற்றும் திமிங்கலங்கள் ஆகியவை நீர்வாழ் விலங்குகளின் எடுத்துக்காட்டுகள். மண்ணில் வாழும் உயிரினங்களுக்கு சுவாசிக்க பிராணவாயு தேவை. ஆனால் அவைகள் சுவாசிப்பதற்கு தேவையான காற்றை எப்படி பெறுகின்றன?
உலர்ந்த மண்ணின் ஒரு கட்டியை எடுத்து ஒரு குவளை அல்லது கண்ணாடியில் வைக்கவும். அதில் தண்ணீர் சேர்த்து பார்க்கவும். மண்ணிலிருந்து குமிழ்கள் எழுவதை பார்த்திருக்கிறீர்களா? இந்த குமிழ்கள் மண்ணில் காற்று இருப்பதை குறிக்கிறது. மண்ணில் நீர் சேர்க்கப்படும் போது அது குமிழ்களாக தோன்றி காற்றை இடமாற்றம் செய்கிறது. மண் மற்றும் நீர் இரண்டிலும் காற்று உள்ளது. மேலும் தாவரங்கள் இந்த காற்றை அவற்றின் வேர்கள் மூலம் எடுத்து சுவாசிக்கின்றன. மண்ணில் வாழும் விலங்குகள் ஏராளமான குழிகள் மற்றும் துளைகளை உருவாக்குகின்றன. இவை வளைவால் விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த துளைகள் காற்றை மண்ணிற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கும் இடைவெளிகளை உருவாக்குகின்றன. வளைவால் உயிரினங்களின் உதாரணங்கள் பெருச்சாளி, அணில்கரடி, வளைகரடி, மண்புழுக்கள், பாம்புகள் மற்றும் ஆமைகள் போன்றவை அடங்கும். இருப்பினும் அதிக மழையின் போது மண்ணில் உள்ள இந்த காற்று இடைவெளிகளை நீர் நிரப்பி விடுகிறது. இதன் விளைவாக மண்ணில் வாழும் விலங்குகள் சுவாசிக்க மேற்பரப்பிற்கு வரவேண்டியிருக்கும். இதனால்தான் மழைக்காலத்தில் மண்ணின் மேற்பரப்பில் அதிக மண்புழுக்களை நீங்கள் காணலாம். அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்கள் பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு காற்றை சுவாசிக்கின்றன. எனவே வளிமண்டலத்தில் பிராணவாயு அளவு ஏன் பயன்படுத்தப்படவில்லை? வளிமண்டலத்தில் உள்ள பிராணவாயு எவ்வாறு மாற்றப்படுகிறது? ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் இந்த செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் தமக்கான உணவை தயார் செய்து பிராணவாயுவை வெளியிடுகின்றன. தாவரங்கள் தங்கள் சுவாசத்திற்காக பிராணவாயுவை உட்கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது அவை வெளியிடும் பிராணவாயுவின் அளவு சுவாசத்திற்கு அவை பயன்படுத்தும் அளவை விட அதிகமாகும். விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு தாவரங்களை சார்ந்துள்ளது. வளிமண்டலத்தில் பிராணவாயு மற்றும் கரியமில வாயு சமநிலையாக உள்ளது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாச செயல்முறைகள் மற்றும் தாவரங்களால் மேற்கொள்ளப்படும் ஒளிச்சேர்க்கை மூலம் பராமரிக்கப்படுகிறது. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை காட்டுகிறது. காற்றினால் வேறு என்ன முக்கியமான பயன்கள் உள்ளன? காற்றலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? காற்றலைகள் சுழற்ற காற்றின் சக்தியை பயன்படுத்துகின்றன. அவை குழாய் கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கும் மாவு ஆலைகளை நடத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. கூடுதலாக காற்றலைகள் மின்சாரம் தயாரிக்கின்றன. பாய்மர படகுகள், பொறியிலா சறுக்கு, வான்குடை மிதவை மற்றும் விமானங்களின் இயக்கத்திற்கு காற்று அவசியம்.
பறவைகள், வௌவால்கள் மற்றும் பூச்சிகள் காற்று இருப்பதால் பறக்க முடிகிறது. பல்வேறு தாவரங்களில் இருந்து விதைகள் மற்றும் மகரந்தங்கள் பரவுவதற்கு காற்று உதவுகிறது. மேலும் நீர் சுழற்சியில் காற்று முக்கிய பங்கு வகிக்கிறது. அவை அனைத்து காற்று கிடைக்கும் தன்மை மற்றும் மாற்றீடு பற்றியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பூமியில் வாழ்வதற்கு வளிமண்டலம் இன்றியமையாதது. நீர்வாழ் விலங்குகள் சுவாசத்திற்காக நீரில் கரைந்த காற்றை பயன்படுத்துகின்றன. காற்றில் இருந்து பிராணவாயு மற்றும் கரியமில வாயு பரிமாற்றத்திற்காக தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. பாய்மர படகுகள், பொறியிலா சறுக்கு, வான்குடை மிதவை மற்றும் விமானங்களின் இயக்கத்திற்கு காற்று இன்றியமையாதது. நீர் சுழற்சியில் காற்று முக்கிய பங்கு வகிக்கிறது. செயல்முறை: ஒரு சுவரொட்டியை உருவாக்கி அதில் காற்றின் வெவ்வேறு பயன்பாடுகளை பார்வைக்கு பிரதிபலிக்கும் வகையில் படங்கள், வரைபடங்கள் மற்றும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் சுருக்கமான விளக்கங்களுடன் வரைக. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றிற்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. தண்ணீரில் காற்று கரைந்திருப்பதை எப்படி கண்டறிவீர்கள்? கேள்வி 2. காற்று இருப்பதால் சாத்தியமான 5 செயல்பாடுகளை பட்டியலிடுங்கள். கேள்வி 3. வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் பரிமாற்றத்தில் தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றிற்கொன்று எவ்வாறு உதவுகின்றன? கேள்வி 4. மண் உயிரினங்கள் சுவாசிப்பதற்கான காற்றை எவ்வாறு பெறுகின்றன? கேள்வி 5. நீர் சுழற்சியில் காற்று எவ்வாறு ஈடுபடுகிறது? சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. பின்வரும் விலங்குகளில் எது தண்ணீரில் கரைந்த பிராணவாயுவை எடுத்துக்கொள்கிறது? ஆ. குரங்கு, ஆ. கோழி, ஈ. திமிங்கலம், ஈ. ஓநாய். கேள்வி 2. பின்வரும் விலங்குகளில் எது மண்ணின் துவாரங்களில் வாழ்கிறது? ஆ. மண்புழு, ஆ. பெருச்சாளி, ஈ. ஆமை, ஈ. மேலே குறிப்பிட்ட அனைத்து விலங்குகளும். கேள்வி 3. பின்வருவனவற்றில் காற்று பயன்படுத்தப்படுகிறது? ஆ. பாய்மர படகுகள், ஆ. பொறியிலா சறுக்கு, ஈ. இவை இரண்டும், ஈ. இவை எதுவும் இல்லை. கேள்வி 4. காற்றில் உள்ள ஆக்சிஜன் மாற்றப்படுகிறது? ஆ. ஒளி சேர்க்கை, ஆ. சுவாசம், ஈ. நீச்சல், ஈ. பறந்து செல்லுதல். கேள்வி 5. காற்று முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆ. உணவு தயாரித்தல், ஆ. நீர் சுழற்சி, ஈ. பயிர் உற்பத்தி, ஈ. இவை எதுவும் இல்லை.